ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சுஜாதா அவர்கள் எழுதிய "என் இனிய இயந்திரா" அப்படிங்கிற கதையுடைய தொடர்ச்சிய தான் கேட்க போறோம். இது பார்ட் 4. இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கையும், பிளேலிஸ்ட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அத கேட்டுட்டு இத கேட்டா தான் கதை புரியும். இந்த கதையில வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் எல்லாம் சின்னதாவும் சிமிலர் சவுண்டிங்கா இருக்கிறதுனால அத மட்டும் குயிக்கா ரீகேப் பண்ணிடலாம். கதையுடைய கதாநாயகி நிலா. நிலாவுடைய கணவன் சிபி. அவனை இப்ப காணும். அதுக்கு பதிலா அரசாங்கம் ஒரு டம்மி பொம்மை ஒண்ணு அமைச்சிருக்காங்க சிபிங்கிற பேர்ல. நிலாவுடைய வீட்டுல தங்கறதுக்காக அரசாங்கத்தால் அலோகேட் பண்ணப்பட்ட நபர் ரவி. ரவியுடைய நாய் ஜீனோ. இது நிஜமான நாய் கிடையாது, ஒரு இயந்திர நாய். தானே பல விஷயங்களை கத்துக்க கூடிய, பல புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு நாய். அப்புறம் கடைசியா ஒரு கேரக்டர், இந்த நாட்டையே ஆளுகின்ற ஒரு பெரும் தலைவன் ஜீவா. இப்போ நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். நாங்க ஜீவாவை கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி தன்னுடைய ரூமுக்கு போயிடுறான். நிலாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா புரியுது. தன்னுடைய கணவனான சிபிய தேடுறது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபீல் பண்றா. தனியா வேற இருக்கா. இந்த ரவி யாருன்னே தெரியாது. இப்படி ஒரு குண்டை தலையில தூக்கி போடுறான். வேற என்ன பண்ணுவா அவ? நிலா அவளுடைய அறையில இருக்கிற கம்ப்யூட்டர் கிட்ட போய், கம்ப்யூட்டரே வணக்கம், என் பெயர் நிலா, என்னுடைய சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் இதுதான் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்குறா. அந்த கம்ப்யூட்டரும் சவுத் ஜோனோட சென்ட்ரல் கம்ப்யூட்டரோட உனக்கு ஒரு நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, என்ன வேணும் கேளு அப்படின்னு கேக்குது. எனக்கு ஜீவாவை பாக்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்றா. எப்ப பார்க்கணும் அப்படின்னு கேக்குது. அவர் சென்னை வர்றாரு இல்லையா அப்போ அப்படிங்கிறா. எதுக்கு இது ஆல்மைட்டி ஜீவாவை நீ பார்க்கணும், உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்குது அந்த கம்ப்யூட்டர். எவ்வளவு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. என்னுடைய கணவன் சிபியை காணும், அதுக்கு பதிலா அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சீப்பான ஒரு பொம்மை ஒன்று கொடுத்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றா. கம்ப்யூட்டர் அப்படியே சைலண்டா இருக்கு கொஞ்ச நேரம். பொம்மைன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேக்குது அந்த கம்ப்யூட்டர். நாங்கள் பிரித்து பார்த்துட்டோம், எல்லாமே சிலிக்கான் தான் அப்படிங்கிறா நிலா. கம்ப்யூட்டருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல போல் இருக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்குது நிலாவை. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நிலா உங்ககிட்ட பிரிண்டர் இருக்கா அப்படின்னு கேக்குது. நிலா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, நல்ல வேளை கணவன் சிபி வாங்கி வச்ச லேசர் பிரிண்டர் வீணா போகல அப்படின்னுட்டு. கம்ப்யூட்டர் அவருடைய பிரிண்டரை கனெக்ட் பண்ண சொல்லுது. ஏதோ ஒண்ணு பிரிண்ட் அவுட் வருது வெளியில. அதுல என்ன அச்சிடப்பட்டிருக்குன்னா, இந்திய அரசு உள்துறை பிரிவு ஜீவா சென்னை வரும்பொழுது நிலாவை சந்திப்பார் அப்படின்னு எழுதியிருக்கு. கூடவே இந்த கம்ப்யூட்டர் டெர்மினல் நிலாவுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுது. நீ ஜீவாவை பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதனால அவரை பாக்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே எங்களுடைய ஆபீஸ்க்கு நீ வந்துடணும், அங்க எல்லா டீடைல்ஸையும் சொல்லுவாங்க அப்படிங்குது. இப்போ சந்தோஷமா அப்படின்னு கேக்குது கம்ப்யூட்டர். என்னுடைய கணவன் சிபி கிடைச்சிட்டா இன்னும் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறா நிலா. கம்ப்யூட்டர் உடனே ரிப்ளை கொடுக்குது, கவலைப்படாது, ஜீவா கவனிச்சுட்டாரு உன்ன. ஜீவா நமக்கெல்லாம் ரொம்ப பெரும் தலைவர், அவர் ரொம்ப கருணை உள்ளவர், அன்புள்ளவர் அப்படின்னு அளந்து விடுது கம்ப்யூட்டர். ஜீவா வாழ்க அப்படின்னு சொல்லுது. நிலாவும் தன்னை அறியாமையே ஜீவா வாழ்க அப்படின்னு ரிப்ளை வேற கொடுக்குறா. இப்பதான் ரவி தன்னுடைய ரூம்ல இருந்து வெளியே வரான். நிலாவோட கையில இருக்கிற பிரிண்ட் அவுட்டை இப்பதான் பாக்குறான். என்ன அது அப்படிங்கிறான். ஜீவாவை பாக்குறதுக்கான அனுமதி அப்படிங்கிறா. அந்த அனுமதி கடிதத்தை பார்த்த உடனேயும் ரவி சொல்றான், எனக்கு ஒரு யோசனை இருக்கு அப்படிங்கிறான். அவன் யோசனை என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ரூம்குள்ள ஜீனோ வருது, அந்த டியூப்ளிகேட் சிபியோட. ரொம்ப பேசிக்கான மாடல், ஒண்ணுமே தெரியல, தன்னோட பேட்டரியை தானே ரீசார்ஜ் பண்ணிக்க கூட தெரியல அப்படிங்கிறது ஜீனோ. ரவி அந்த பிரிண்ட் அவுட்டை தொடர்ந்து படிக்கிறான். அதுல என்ன எழுதிருக்குன்னா, சென்னை சேப்பாக்கத்துல ஜீவா வரும்பொழுது சில தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை மட்டும் சந்திப்பாரு, அதுல நீங்களும் ஒருத்தர் அப்படின்னு நிலாவுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்கு. மேலும் என்ன சொல்லிருக்குன்னா, ஜீவாவை நிலா மீட் பண்றதுக்கான சில முன்னேற்பாடுகள் தேவைப்படும், அதனால ப்ரீவியஸ் டேவே சேப்பாக்கத்துக்கு வந்துடணும், அங்கதான் நைட் ஸ்டே பண்ணணும், ஆயுதம் எதுவும் கையில வச்சிருக்க கூடாது, ஜீவாவை எப்படி அணுகணும், எப்படி பேசணும், அவர் முன்னாடி எப்படி மண்டியிடணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ட்ரைனிங்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு அடுத்த நாள், அதாவது மீட்டிங் அன்னைக்கு மார்னிங் 8:30 மணிக்கு இவளுக்கு அப்பாயின்மெண்ட். ஒரு நிமிஷம் தான் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. அந்த மீட்டிங்ல நிலா ஜீவா கிட்டக்க என்ன சொல்ல போறா அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே பிரிண்ட் அவுட் எடுத்து 8 காப்பீஸ் போட்டு ஜீவாவுடைய செக்ரட்டரி கிட்டக்க கொடுத்துடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. ஜீனோவுக்கு இது ரொம்ப அபத்தமா படுது. ரவி ஆனா என்ன சொல்றான், உன் கூட அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு ஆளுக்கு அனுமதி இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். நிலா சொல்றா, அதுக்கு இன்னும் எனக்கு அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறா. ஜீனோ என்ன சொல்லுது, அப்படியே அனுமதி கிடைச்சாலும் கூட ஒன்ன மாதிரியான ஆட்களை அங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ரவி ஆனா ரொம்ப பர்டிகுலரா இருக்கான். நிலா நீ வேணா கேட்டு பாரு, நீ கேட்டா அனுமதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றான். இந்த தடவை ஜீவாவை நான் கிட்டத்திலே பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஆனா வேற ஒரு பிளானும் கிடையாது, எங்களுடைய மதிக தலைமைச் செயலகத்திலிருந்து எங்களுக்கு வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இன்னும் வரல அப்படின்னு சொல்றான். நிலா என்ன கேக்குறா, உன்னோட நாயை உள்ள விடுவாங்களா அப்படின்னு கேக்குறா. ஜீனோ உடனே சொல்லுது, முதல்ல நான் நாய் இல்ல, ரெண்டாவது நான் வரதாவும் இல்ல, எனக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ரவி கிட்டக்க, நீ என்னோட ஸ்கேனரை புதுசு பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கேக்குது.
ஜீனோவும் ரவி கிட்டக்க தன்னுடைய ஸ்கேனரை சேஞ்ச் பண்ணி தர சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கு. நிலா முதல்ல இவங்க 2 பேரும் சந்திச்ச நாள்ல இருந்தே கேட்டுட்டு தான் இருக்கு. ஆனா ரவி இன்னும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்த மாதிரியே தெரியல. நிலா ஜீவா கிட்டக்க கேட்க வேண்டிய கேள்விகளை ஒரு பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுக்க போறா. ஜீனோ பர்ட்ராண்ட் ரசலுடைய புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்குது. இது பார்த்த உடனே ரவிக்கு ஒரு ஐடியா வருது. அந்த பொம்மை சிபி கிட்ட போய் ரசல்ஸ் பாரடாக்ஸை பேஸ் பண்ணின ஒரு கேள்வியை கேட்கறான். அது லாஜிக்கல் இன்கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடிய ஒரு பாரடாக்ஸ். அதனால எதுவும் கரெக்டான ஆன்சர் கிடையாது. அதை யோசிச்சு அதோட பேட்டரி ட்ரெயின் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வியை கேட்கறான். நிலா இதுக்குள்ள பிரிண்ட் அவுட் எடுத்துடுறா. அதை பார்க்காமையே ரவி நல்லா இருக்குன்னு சொல்றான். அவனுக்கு என்ன கவலைனா நிலா கூட போகிறதுக்கு ஒரு அனுமதி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா நிலாக்கு பயமா இருக்கு. ரவி எப்படி கூட்டிட்டு போக முடியும்? இவ்வளவு ப்ராப்ளமேட்டிக் பர்சனா இருக்கான், அவன் எப்படி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு பயப்படுறா. கூடவே நிஜமான சிபி இவளுடைய கணவனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பயப்படுறா நிலா. ரவி ஒன்னு கிளியரா சொல்றான், நீ ஜீவாவை மீட் பண்ணும் பொழுது தெளிவா பேசு, வேற எக்ஸ்ட்ரா எதையும் கேட்டு குழப்பாத. உன்னுடைய உண்மையான கணவன் உனக்கு திரும்ப வேணும், இந்த மாதிரி பொம்மை எல்லாம் வேண்டாம் அப்படிங்கறத கிளியரா சொல்லிடு அப்படின்னு சொல்றான். மேலும் என்ன சொல்றான், பாத்தியா நிலா, இந்த மாதிரி ஒரு டம்மி பொம்மை கொடுத்துட்டு இதையும் நம்புவோன்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? இதெல்லாம் நிறுத்த வேணாமா அப்படின்னு கேட்குறான். எப்படி நிறுத்த முடியும் அப்படிங்கிறான் நிலா. ரவி உடனே அவனுடைய குரலை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, இதுக்கு தான் நாங்கள் ஜீவாவை கொல்ல போறோம் அப்படிங்கிறான். ஜீனோ என்ன சொல்லுது, ரவி நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற. இந்த ரூம்குள்ளேயே மானிட்டர், பக், ஸ்பை கேமரா ஏதாவது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. உடனே ரவி சொல்றான், ஜீனோ நான் உன்னை பயன்படுத்தி தான் ஜீவாவை கொல்ல போறேன் அப்படிங்கிறான். ஜீனோ ஜீவாவை கொல் ரைமிங்கா இருக்குல்ல அப்படிங்கிறான். ஜீனோ உடனே சிரிச்சுட்டு கிரீக் பிலாசபர்ஸ் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் சொல்லுது. நாட்கள் உருண்டோடுது. நிலா கூட இன்னொரு பர்சன் போகலாம் அப்படிங்கிற அனுமதியும் கிடைச்சாச்சு. ஆனால் நிலாவுக்கு தான் ரவியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் இவளுக்கு வேற வழியும் இல்லை. ஜீவாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சில டெஸ்ட் எல்லாம் வேற எடுக்க வேண்டியிருக்கு. பிளட் ப்ரெஷர், ஜென்ரல் ஹெல்த் செக்அப், மென்டல் செக்அப் எல்லாமே பண்ணுறாங்க. கரெக்டாக ஜீவாவை சந்திக்கிறதுக்கு முந்தைய நாள் சேப்பாக்கத்துக்கு போயிடுறாங்க ரவியும் நிலாவும். இந்த காலகட்டத்தில் சேப்பாக்கத்தில் கிரிக்கெட்லாம் ஆடுறது இல்லையா, கிரிக்கெட்லாம் பேண்ட் கேம்ஸ் வேற. அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் கிராஸ்லாம் போட்டு அங்கே பஞ்சி ஜம்பிங், ஜீல் அந்த மாதிரியான ஆட்டங்கள் தான் நடக்குதாம். தேசபக்தி பாடல் அப்படின்னுட்டு தந்தையின் மணிக்கொடி பாரீர், ஜீவா வாழ்க அப்படின்னு எல்லாம் லிரிக்ஸ் மாற்றி அமைச்சிருக்காங்க. ரவி நல்ல வேளை இதை ஒரிஜினல் எழுதிய பாரதியார் இதை கேட்க உயிரோட இல்லை அப்படின்னு வேற சொல்றான். அடுத்த நாள் மார்னிங் வந்தாச்சு. இன்னைக்கு தான் ஜீவாவை நிலா பார்க்க போறா. எல்லா இடங்கள்லயும் செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. பயங்கர செக்அப் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. ரவிக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அனுமதி கிடையாது. நிலா மட்டும்தான் தனியா போய் ஜீவாவை சந்திக்கணும். இவளுக்கு முன்னாடி நிறைய பேரை ஜீவா சந்திக்கிறார் அப்படின்ட்டு கியூல வெயிட் பண்ண சொல்றாங்க. இவளுடைய டர்ன் வந்ததும் உள்ள போறா. வா குழந்தாய் அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கேக்குது. உள்ள போய் பார்த்தா ரொம்ப உயர்ந்த சிம்மாசனத்துல ஜீவா உட்கார்ந்துருக்காரு. அவரை சுத்தி பல பேர் இருக்காங்க. ஆனா யாருமே உட்காரல. அவங்க மூஞ்சில எல்லாம் சிரிப்பும் இல்லை, ஒன்னும் இல்லை. ஜீவா மட்டும்தான் அப்படியே சாந்த ஸ்வரூபியா புன்னகைக்கிறார். நிலாவுக்கு ட்ரெயின் பண்ண மாதிரியே நிலா ஜீவாவுக்கு முன்னாடி மண்டிட்டு உட்காந்து ஒரு மன்னனை எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அட்ரஸ் பண்றா. ஜீவாவை பார்த்தாலே அவர் மூஞ்சில ஒரு தேஜஸ் தெரியுது, ஒரு ஒளி தெரியுது. இவரை பார்த்தாலே கண்டிப்பா இந்த பர்சனை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு தான் நிலாவுக்கு உண்டாகுது. நிலாவை பார்த்து ஜீவா சொல்றாரு, உன்னுடைய ப்ராப்ளம்லாம் நான் படிச்சேன், உன்னுடைய கணவன் சிபி இன்னும் வீடு திரும்பலையா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஜீவா, என்னுடைய கணவன் இன்னும் வீடு திரும்பல, ஆனா அதுக்கு பதிலாக ஒரு பொம்மை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றா. அது பொம்மைன்னு உனக்கு கண்டுபிடிச்சு யார் சொன்னா அப்படின்னு கேக்குறாரு ஜீவா. எங்க வீட்டுல புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேரு ரவி, அவர் தான் சொன்னாரு. அவர் அப்படி சொல்லிருக்கலனா கூட நானே கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். ரொம்ப சீப்பான டம்மி மாடல அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஜீவா உடனே சிரிச்சுட்டே சொல்றாரு, அது ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். உங்க வீட்டுல தங்கியிருக்கான்னு சொல்றியே ரவி அப்படிங்கிற பையன், அவனை பத்தி சொல்லு அப்படிங்கிறாரு ஜீவா. நிலாவுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. உண்மையை சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. ரவி எங்க வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காரு, ஒரு ரூம்ல தங்குறதுக்காக வந்திருக்காரு, அவரை எனக்கு முன்ன பின்ன தெரியாது அப்படின்னு சொல்றா நிலா. ரவி உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தானா அப்படின்னு கேக்குறாரு ஜீவா. நிலா ரொம்ப மௌனமா இருக்கா. இவளுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. ஜீவா சொல்றாரு, என்னோட நேரத்தையும் உன்னோட நேரத்தையும் வீணாக்காத, நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நிலா சொல்றா, ரவிக்கு இந்த அரசாங்கம் செய்யறது எதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்றா. ஜீவா உடனே சொல்றாரு, என்னுடைய அரசாங்கத்தை யார் வேணா விமர்சிக்கலாம், கடுமையா விமர்சிக்கலாம், எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான எதிர்கருத்துக்களை நான் கண்டிப்பா வரவேற்கிறேன், இதை நீ ரவி கிட்டயும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஜீவா. ரவி வந்திருக்காரு அப்படின்னு சொல்றா நிலா. இன்னைக்கு என்னால மீட் பண்ண முடியாது, மேபி இன்னொரு நாள் அப்படின்னு சொல்றாரு ஜீவா. இப்ப நான் மத்த மக்களை மீட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு.
போகும்பொழுது நிலா கேக்குறா, ஜீவா என்னுடைய கணவர் கிடைப்பாரா அப்படின்னு கேக்குறா. ஜீவா நிலாவை பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு சொல்றாரு, உன்னுடைய கணவன் சிபி அரசாங்க கோட்பாடு எண் 1817 கீழ் நீக்கப்பட்டதாக தகவல் அப்படின்னு சொல்றாரு. நீக்கப்பட்டார்னா அப்படின்னு கேக்குறா. என் அருமை குழந்தாய், இந்த மாதிரியான மைன்யூட் டீடைல்ஸ்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. இதற்காக தனியா அரசாங்க அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோ. ஏன் வேணும்னா உன்னோட ரவி கிட்டே போய் கேளு, அப்படி இல்லைன்னா அந்த ரவியையே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. நிலாவுக்கு ஒன்றும் புரியல. சிபி நீக்கப்பட்டான்னா என்ன அர்த்தம்? வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கன்னு அர்த்தமா, இல்ல வேற ஏதாவது மீனிங் இருக்குமா அப்படின்னு பயப்படுறா. வேணும்னா ரவியை எடுத்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கிறா. வெளியே வந்ததும் ரவி கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ரவிக்கும் ஒரு க்ளூவும் இல்ல. ஆனா ரவிக்கு ஏற்கனவே இந்த நிலா மேல ஒரு கண்ணு இருக்கு போல் இருக்கு. இந்த ஈவினிங் இவங்க 2 பேரும் சேப்பாக்கம் மைதானத்துல தான் ஜீவாவுக்காக ஆர்கனைஸ் செய்யப்பட்ட கலை நிகழ்ச்சிகளையும் விளையாட்டுகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜீவா நாட்டை அட்ரஸ் பண்றாரு, நிறைய வீர வசனங்கள்லாம் பேசுறாரு. பெரும்பாலும் இயந்திரங்கள் தான் விளையாடுது, ஹண்ட் அண்ட் கில் கேம்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்து மக்கள் ஆரவாரம் வேற செய்யறாங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுதே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தன் ரவி பக்கத்துல வந்து உட்கார்றான். அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கிறது நிலா காதுல விழல. அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி பேசிய சில வார்த்தைகள் மட்டும் தான் இவ காதுல விழுது. ராத்திரி நிம்ப மாளிகையில தங்க போறேன் அப்படின்னு சொல்றான் அந்த ஆளு. ரவி சரி சரி அப்படிங்கிறான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிலாவும் ரவியும் வீட்டு திரும்பி வந்துடுறாங்க. நட்ட நடு ராத்திரி 2 அமைதிப்படை காவலர்கள் ரவிய வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அந்த காவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜீவாவை கொலை பண்றதுக்கான ஒரு பெரிய சதியை நாங்க முறியடிச்சிருக்கோம், சதிகாரர்களை நாங்க கைது பண்ணிட்டோம், அவங்கள தீவிரமா விசாரிச்சதுல ரவியோட பெயரும் அடிபட்டது, அதனாலதான் ரவியை கைது செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜீனோவும் ரவியோட போக ட்ரை பண்ணுது. ஆனா ரவி என்ன சொல்றான்னா, நீ நிலாவை பத்திரமா பாத்துக்கோ, என்ன பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். ரவி அந்த காவலர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். ஆனா அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு ஜெயில போடுறதுக்காக கூட்டிட்டு போயிடுறாங்க. நிலாவுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. முதல்ல சிபியே காணும், இப்ப ரவி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னு உண்மை சுத்தமா புரியவே இல்ல. ஜீனு நியூஸ் ஆன் பண்ணுது. அதுல ஜீவாவுடைய சிரிச்ச முகம் தான் தெரியுது. நாட்டு மக்களை அட்ரஸ் பண்றாரு ஜீவா. என்ன யாராலையும் கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நிலா தூங்க ட்ரை பண்றா. ஆனா தூக்கம் வரல. கனவுகள் வேற வருது. ஒரு சைடு ரவி, ஒரு சைடு சிபி, இன்னொரு சைடு ஜீவாவுடைய குரல் குழந்தாய் குழந்தாய் அப்படின்னு வேற கூப்பிடுது. இவளுக்கு சுத்தமா தூக்கம் வரல. அதனால ஜீனோ இவளை பாட்டு பாடி தூங்க வைக்குது. அடுத்த நாள் மார்னிங் நிலா எழுந்துக்கும் பொழுது ஜீனோ ஒரு நியூஸ் சொல்லுது. ரவி தப்பிச்சிட்டான், அவனுக்கு யாரும் அடைக்கலம் கொடுக்க கூடாது, அப்படி அடைக்கலம் கொடுத்தா அது பெரும் குற்றம் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஜீனோ நிலாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும்? ரவி நிலாவை சந்திக்க வருவானா? அப்படியே அவன் வந்தாலும் அவனை நம்பலாமா? அவன் சதிகாரனா நல்லவனா? சிபிக்கு என்ன ஆச்சு பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.